மீண்டும் உங்களை கேபிஎன் மீடியாவில் சந்திப்பது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வட்டி குறைவு சேவை கட்டணம் இல்லை, கிரெடிட் ஸ்கோர் தேவையில்லை, இப்படி ஒரு கடனா என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது வட்டியும் குறைவு, சேவை கட்டணமும் இல்லை, கிரெடிட் ஸ்கோரும் தேவையில்லை. அது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ அந்த வீடியோவில் பார்க்கலாம். தனிநபர் கடன் உள்பட பல்வேறு கடன்கள் வங்கியில் வாங்கும்போது அதிக வட்டி மற்றும் சேவை கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும். மேலும் கிரெடிட் ஸ்கோர் கண்டிப்பாக சரிபார்க்கப்படும். ஆனால் எல்ஐசி பாலிசி மூலம் கடன் வாங்கினால் கிரெடிட் ஸ்கோர் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமின்றி குறைந்த வட்டியில் கடன் வாங்கலாம். அந்த வகையில் எல்ஐசி பாலிசி நீங்கள் வைத்திருந்தால் அதன் மூலம் எப்படி கடன் வாங்குவது என்பது குறித்து தற்போது பார்ப்போம். உங்களிடம் எல்ஐசி பாலிசி இன்சூரன்ஸ் இருந்தால் அதற்கு எதிராக கடன் பெறலாம். இந்த கடனை கொடுப்பதற்கு முன் காப்பீட்டு நிறுவனம் உங்கள் நிலையை பார்ப்பதில்லை. மாறாக காப்பீடு நிறுவனம் உங்கள் காப்பீட்டு பாலிசியை மட்டுமே பார்க்கிறது. உங்கள் காப்பீட்டு பாலிசி கடன் பெறுவதற்கு, அதாவது கடன் வழங்குவதற்கு ஏற்றதாக இருந்தால் நீங்கள் எளிதாகவும் விரைவாகவும் கடன் பெறலாம். நீங்கள் எல்ஐசி காப்பீட்டு பாலிசி வைத்திருந்தால் அதன் மீது எளிதாக கடன் பெறலாம். இந்த கடனுக்காக காப்பீட்டு பாலிசியை ரத்து செய்யவோ அல்லது சரண்டர் செய்யவோ தேவையில்லை. அத்தகைய கடனுக்கு தேவையான ஆவணங்கள் மட்டும் உங்களிடம் இருக்க வேண்டும். அதாவது முகவரி சான்று, அடையாள ஆவணங்கள் மற்றும் எல்ஐசி பாலிசி பத்திரம் ஆகியவை இதில் அடங்கும். குறைந்த வட்டி என்னன்னா, எல்ஐசி பாலிசிக்கு எதிராக கடன் வாங்குவதில் பல நன்மைகள் உள்ளன. ஒன்று, வங்கிகளின் தனிநபர் கடனை விட இது மலிவானது. அதே சமயத்தில் இந்த வகை கடனில் சேவை கட்டணம் உள்பட எந்தவித மறைமுக கட்டணமும் இல்லை. அது மட்டுமின்றி இந்த வகை கடனுக்கு கிரெடிட் ஸ்கோர் தேவையில்லை. எவ்வளவு கடன் வாங்கலாம்? நீங்கள் எல்ஐசியின் பாலிசிதாரராக இருந்தால் காப்பீட்டு பாலிசியின் சரண்டர் மதிப்பில் 80% வரை, அதாவது 80%லிருந்து 90% வரை கடன் பெறலாம். எல்ஐசி வழக்கமாக இந்த கடனை 10% வட்டியில் வழங்கும். இது தவிர மிக குறுகிய காலத்தில் இந்த கடன் கிடைக்கும். பொதுவாக உங்களிடம் அனைத்து ஆவணங்களும் இருந்தால் 3 முதல் 5 நாட்களில் இந்த கடனை பெறலாம். கடனை திருப்பி செலுத்த வேண்டுமா? இப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கடன் உங்கள் காப்பீட்டு பாலிசிக்கு பதிலாக கிடைக்கிறது. இதன் காரணமாக நீங்கள் தவணை முறையில் கடனை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வசதிக்கேற்ப இந்த கடனை திருப்பி செலுத்தலாம். ஒருவேளை திருப்பி செலுத்த முடியாவிட்டாலும் உங்கள் பாலிசியின் முதிர்வு தொகையில் கடன் தொகை கழித்து கொள்ளப்படும். அதாவது நீங்கள் பாலிசி போட்டிருக்கீங்க இல்லையா, அதனுடைய மொத்த அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டில் சப்போஸ் கடன் தொகையை செலுத்த தவறினால் கடைசி நேரத்தில் எங்களால் செலுத்த முடியல அப்படின்ற பட்சத்தில் அந்த பாலிசியோட அமௌண்ட் கழிச்சிக்கோங்க அப்படின்றது தான் என்னுடைய செய்தி குறிப்பு. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம் உங்கள் கேபிஎன். நன்றி, வணக்கம். தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.